ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் சிவப்பு அவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது வாரத்துக்கு 2 தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கை கால் வலி, செரிமான பிரச்சனைலாம் எதுவுமே வராது. அது ஊறிட்டு இருக்கும்போது இந்த சைடில் வந்து நான் தேங்காய் துருவல், வாழைப்பழம், திராட்சை, நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுகர் பேஷண்ட் வந்து வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கை கால் எரிச்சல் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அவல் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே கப்பில் 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் சிறுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஏலக்கி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் திராட்சை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துறேன். நாட்டு சக்கரை இல்லாட்டி பனக்கற்கண்டு, கருப்பட்டியும் சேர்த்துலாம். ஒயிட் சுகர் மட்டும் வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.